காலப்பயணம் செய்யும் டைனோசர். ஒருமுறை பண்டைய மானுடரின் காலத்தில் வாழ்ந்த டைனோசர் டின்னி என்பவன் இருந்தான். டின்னி மற்ற டைனோசர்களைப் போல இல்லை, அவன் மிகவும் அறிவாளி, ஆர்வமுள்ளவன். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, காலத்தில் பயணம் செய்து எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். ஒருநாள் டின்னி ஒரு மாயமான குகையில் சுற்றி நடப்பதற்காக சிந்தித்தான். அங்கே அவன் ஒரு தகுதியான மாயக்கல்லை கண்டுபிடித்தான். அந்தக் கல்லில் ஒரு மந்திரம் இருந்தது. இந்தக் கல்லை உபயோகித்து காலத்தை கடந்து செல்லலாம் என்று கல்லின் மீது பொறிக்கப்பட்டிருந்தது. டின்னி அதன் சக்தியே அறிய ஆவலுடன் அந்தக் கல்லை தன் கையில் பிடித்தபடியே, நான் எதிர்காலத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்று மனதில் எண்ணினான். திடீரென ஒரு பிரகாசமான ஒளி அவனை மூடிவிட்டது மற்றும் உடனே அவன் ஒரு முழுமையான புதிய உலகத்தில் தோன்றினான். அந்த இடம் மிகவும் வித்தியாசமாகவும் புதிதாகவும் இருந்தது. டின்னி பார்க்கும்போது பெரிய கட்டடங்கள், சாலைகளில் சக்கர வாகனங்கள் மற்றும் வானத்தில் பறக்கும் பறவைகள் அல்லாத விமானங்கள் இருந்தன. அவன் இந்த உலகத்தை ஆராய்ந்து மனிதர்கள் கையாளும் புதிய தொழில்நுட்பங்களை பார்த்தான். அவன் வியப்புடன் அவற்றை புரிந்து கொள்ள முயன்றான். அவன் தனது மிகப்பெரிய உடலுடன் விலகியிருந்தாலும் அங்கு உள்ள மனிதர்கள் அவனைக் கண்டு பயப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அவனை ஆர்வமுடன் பார்த்தனர். ஒரு சிறிய குழந்தை, ஓ, இது ஒரு டைனோசர். ஆனால் எப்படி இது இங்கு வந்தது என்று கேட்டு அவனைத் தழுவியது. டின்னி மகிழ்ச்சியுடன் குழந்தையைப் பார்த்தான். அந்த குழந்தையின் குடும்பம் டின்னியே அவர்களின் நண்பராக ஏற்றுக்கொண்டது மற்றும் அவனை நகரம் முழுவதும் அழைத்துச் சென்றது. அங்கு டின்னி விஞ்ஞான மையங்களில் அறிவியல் அறிய கற்றுக்கொண்டான். அவன் தனது பிறந்த காலத்தைப் பற்றி மனிதர்களுக்கு உணர்த்தியது மற்றும் மனிதர்கள் அவரிடம் தங்களது வளர்ச்சி மற்றும் புதிய உலகங்களை அறிமுகப்படுத்தினர். நாள்படுவது போல் டின்னி தனது காலத்திற்கு திரும்ப விரும்பினான். அவன் கையை அவனுக்கு மந்திரத்தை அளித்த கல்லில் வைத்து, நான் என் உலகிற்கு திரும்ப விரும்புகிறேன் என்று எண்ணினான். மீண்டும் பிரகாசமான ஒளி அவனை மூடிவிட்டது மற்றும் அவன் மீண்டும் தன் பழைய காலத்திற்கு திரும்பினான். டின்னி இனிமேல் அவன் மட்டும் ஒரு பண்டைய டைனோசர் அல்ல, அவன் காலப்பயணத்தை அனுபவித்தவன், புதிய உலகத்தை பார்த்தவன் மற்றும் மனிதர்களின் தோழனாக இருந்தவன். அவன் மற்ற டைனோசர்களிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து மகிழ்ந்தான் மற்றும் அனைவரும் அவனை பெருமையாக பாராட்டினர்.